Protein Therapy Shampoo. Protein Therapy for your hair. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வெளியிடும் புஷ்பா 2 இன்று முதல். இவ்வளோ போர்ஸுங்க, கடல் அலையை விட பயங்கரமான அலைங்க. பாலம் கைப்பிடி சேதத்துலேருந்து இதுலேருந்து ஒரு 10 அடிக்கு மேலே தண்ணி வந்ததுங்க. இந்த மரமே முழுகிட்டு போயிடுச்சுங்க. இவ்வளோ மோசமாக இருக்குது நிலைமை. அங்கே பார்த்தா ஒரு பெரிய சிவலிங்கம் அப்படிங்கிறது அங்கே தண்ணிக்குள்ளே மூழ்கிருக்கு. இங்கே பின்னாடி கோயில் அப்படிங்கிறது மூழ்கிருக்கு. ஒரு பள்ளம் 100 டன்னுக்கு மேலே இருக்கும். அதுவே புரட்டு போட்டுச்சிங்க. ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் ஃபோர்ஸ் ஆகி ஊருக்குள்ளே தண்ணி வந்துச்சுங்க. வந்துங்க அதை பாருங்க, இந்த மெயின் ரோடு இருக்கு பாருங்க. இந்த மெயின் ரோடில் அத்தனை வீடுமே சேதாருங்க. இந்த வீடு எல்லாமே வீட்டுலாம் தண்ணி போயிடுச்சிங்க. அதான் பாருங்க, அந்த வீடுலாம் ஜன்னல்லாம் வந்துச்சுங்க. வீட்டுக்குள்ளே இவ்வளோ கழுத்தளவு தண்ணிங்க. இந்த முழு ஆலமரம் ஃபுல்லாகவே மூழ்கிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம நிற்கிறதுலேருந்து ஒரு 20 அடி ஹைட்டுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. 8 பில்லருமே சாஞ்சிச்சிங்க. அந்த கைப்பிடி சோறு பாருங்க, அது 500 மீட்டர் தள்ளி போயிடுச்சு பாருங்க. அங்கே பூசு வேலை பண்ணது சிமெண்ட்டே எல்லாமே பேத்துக்கிட்டு வந்துச்சுங்க. அதுக்குள்ள தரமும் கம்மி தான், ஹைட்டு கம்மி பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கும்போது இந்த பாலம் உடைந்திருந்தால் உயிர் சேதங்கள் பலத்ததாக ஏற்பட்டிருக்கும். இப்போ அதற்கு யார் பதில் சொல்லுவார்கள்? இந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குது, எங்களுக்கு சவுண்டு கேட்குது, பாலம் உட்காருது. அது பார்க்கும்போது இப்போ பார்த்தாங்க ஒரு பாலம் உட்காந்த மாதிரி தான் தெரியுது கீழே. இன்னும் இருக்கிற பாலம் ஒன் சைடாக முறுக்கிச்சு. இந்த தண்ணி வடியா இது இன்னும் இந்த பிளாட்ஃபார்மா ஃபுல்லஸ் ஆகிடும், வீந்துடும். இது அந்த அளவுக்கு டேமேஜ் இருக்க போயிடும். இது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் அகரம்பள்ளிப்பட்டு கிராமங்க. இது அகரம்பள்ளிப்பட்டுக்கும் தொண்டமானவருக்கும் சேர்ந்து புதுசாக இப்போ பாலம் கட்டினாங்க. 4 மாதம் ஆகுதுங்க திறந்து. 16 கோடி மதிப்பீட்டில் கட்டலாங்க. என்னென்ன நடந்துச்சு இப்போ சம்பவத்தன்னைக்கு? இந்த பாலம் முதல்ல எப்போ திறந்தாங்க? யார் வந்து திறந்து வச்சது? இது அமைச்சர் ஏவாவேலு வந்து திறந்தாருங்க. இப்போ 4 மாதம் தான் ஆகுது இது திறந்து. 4 மாதம் ஆகுதுங்க. ஆனால் 2019 வந்துங்க இந்த ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னாடி ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா, அது 3/4 வந்ததுங்க. இந்த பாலம் அடி கிடக்காது போடும்போதே நாங்கள் சொன்னோங்க, இவ்வளோ தண்ணி வந்ததுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க ஹைட் தூக்கி போடுறாங்க. ஆனால் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தரமட்டமே போட்டாங்க. அந்த அளவு கடந்த தண்ணி வரவே தாங்க இவ்வளோ பெரிய பாலமும் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு வெளில வந்துச்சு? இப்போ நம்ம நிற்கிற இடம்லாம் இதெல்லாம் பள்ளங்க, இதெல்லாம் தண்ணி தாங்க. இந்த பாலம் கைப்பிடி சேதத்துலேருந்து இதுலேருந்து ஒரு 10 அடிக்கு மேலே தண்ணி வந்ததுங்க. இந்த மரமே முழுகிட்டு போயிடுச்சுங்க. இந்த ஆலமரமே முழுகிட்டு போயிடுச்சுங்க. இது 10 அடி தாங்க. அவ்வளோ ஃபோர்ஸுங்க, கடல் அலையை விட பயங்கரமான அலைங்க. வந்து தள்ளும் போது இது பாருங்க, ஒரு பள்ளம் 100 டன்னுக்கு மேலே இருக்கும். அதுவே புரட்டு போட்டுச்சுங்க. ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் இந்த மரம்லாம் இதெல்லாம் அடிச்சுட்டு அடைக்கவே ஃபோர்ஸ் ஆகி ஊருக்குள்ளே தண்ணி வந்துச்சுங்க. வந்துங்க அதை பாருங்க, இந்த மெயின் ரோடு இருக்கு பாருங்க. இந்த மெயின் ரோடில் அத்தனை வீடுமே சேதாருங்க. இந்த வீடு எல்லாமே வீட்டுலாம் தண்ணி போயிடுச்சுங்க. அதான் பாருங்க, அந்த வீடுலாம் ஜன்னல்லாம் வந்துச்சுங்க. வீட்டுக்குள்ளே இவ்வளோ கழுத்தளவு தண்ணிங்க. எல்லாம் பாருங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கட்டில் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாமே அதை பாருங்க, அந்த பாதாம் மரத்தை வீடு பாருங்க, எல்லாமே உடஞ்சிச்சு பாருங்க. தரமட்டமாக ஆயிடுச்சு பாருங்க அந்த வீடெல்லாம். பாதாம் மரத்தை கிட்ட பாருங்க. ஊருக்குள்ளே இந்த பாலம் உடஞ்சி விழவே தான் அந்த அலை ஊருக்குள்ள அழிச்சு ஊரில் இருந்து அத்தனை பேரும் நைட்டு 12 1 மணிக்கு எல்லாமே இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ 2 மணி அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய அலை மாதிரி ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது அப்படின்னா உங்களால் ஈஸியாக தப்பிச்சு வெளில போக முடிஞ்சுச்சா? இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கணும் இல்லையா, இந்த முழு ஆலமரம் ஃபுல்லாகவே மூழ்கிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம நிற்கிறதுலேருந்து ஒரு 20 அடி ஹைட்டுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் மொத்தம் எத்தனை பில்லர் அடிச்சு போயிருக்கா? 8 பில்லருமே சாஞ்சிச்சிங்க. அந்த கைப்பிடி சோறு பாருங்க, அது 500 மீட்டர் தள்ளி போயிடுச்சு பாருங்க. அங்கே அதனால மண் மேடு எல்லாமே போட்டு கொஞ்சம் தூரம் மண் மேடு வச்சுருந்தாங்க. அந்த மண் மேடு எல்லாமே அடிச்சிருச்சிங்க. அதை பாருங்க, அந்த தேக்கு மரம், செம்மரம் எல்லாமே பாருங்க சாஞ்சி போச்சு பாருங்க. கோயிலுமே கோயில் முழுசா முழுகிச்சிங்க. பாருங்க, எல்லாமே மரங்கள்லாம் அடிச்சிருக்கு பாருங்க. இவ்வளோ இதை விட 15 அடி உயரங்க தண்ணி வந்தது. அவ்வளோ போர்ஸுங்க. புதுசாக கட்டின பாலம் 2 மாதம் தான் சொல்கிறீங்க. இந்த அளவு அடிச்சுட்டு போய் கிடக்குங்கிறத நம்பவே முடியல. தரமும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. நான் பாருங்க, பூசு வேலை பண்ணது சிமெண்ட்டே எல்லாமே பேத்துக்கிட்டு வந்துச்சுங்க. அதுக்குள்ள தரமும் கம்மி தான், ஹைட்டு கம்மி பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக யாருக்குமே வெளியில தெரியல. எங்கள் ஊர் யாருமே ஆய்வே பண்ணலைங்க. நேற்று தாங்க வராங்க. அன்னைக்கெல்லாம் எல்லாருமே தவிச்சு பரிசையும் பட்டினமே ஜனங்க எல்லாமே ஸ்கூலில் தங்கியிருந்தோம், அவங்க ரிலேஷன் வீட்டில் தங்கியிருந்தாங்க. இப்போ நேற்று தாங்க அமைச்சர் ஆய்வு பண்ணுறாங்க, அதிகாரிகளும் ஆய்வு பண்ணாங்க. இப்போ திருவண்ணாமலையிலேருந்து நம்ம மெயினாக ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். இந்த மாதிரி ஊர்களில் இவ்வளவு மோசமாக இருக்குது நிலைமை. அங்கே பார்த்தா ஒரு பெரிய சிவலிங்கம் அப்படிங்கிறது அங்கே தண்ணிக்குள்ளே மூழ்கிருக்கு. இங்கே பின்னாடி கோயில் அப்படிங்கிறது மூழ்கிருக்கு. ஆனால் இப்போ நேற்று அமைச்சர் ஆய்வு செஞ்சாலும் என்ன சொல்லிட்டு போனா, ஏதாவது சொன்னாங்களா உங்கள்கிட்ட? அமைச்சர் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. போய் பாலம் கட்டின இன்ஜினியரே அவரை ஓனர்கிட்ட பேசிட்டு போனாருங்க. சரி, அதுக்கு தகுந்த மறுபடியும் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. அது எப்போ செய்வாங்கன்னு, இன்னும் இப்போ தண்ணி வெடிக்கிறதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகுங்க. பங்குனி சித்திரையில் தாங்க தண்ணி வெடியும்.
அது வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே எதனா ஆய்வு பண்ணி இதுக்கு மேலே மேற்கொண்டு எஸ்டிமேட் போட்டு ஹைட்டு தூக்குனாதாங்க பாலம் இப்போ வந்து திருப்பி இந்த பாலத்தை வந்து கட்டுறாங்க அப்படின்னா, கட்டுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கும் பொதுவா? இதுக்கு மேலே போனால் இதை விட ஹைட்டு தாங்க தேவைப்படும் எங்களுக்கு. இதை விட மேம்பாலம் மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் மட்டும்தாங்க இந்த பாலம் இருக்குது. இல்லைன்னா திரும்பவும் இது இன்னும் 40 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அடிச்சுட்டு போவோம். எப்போ வேணாலும் போங்க. தரமும் கம்மியாக இருக்குதுங்க, ஹைட்டும் தூக்கி ஆகணுங்க. இப்போ நம்ம கூட இந்த பகுதியை சேர்ந்த விஜயாமா இருக்காங்க. இவங்க தான் அன்னைக்கு நைட்டு வந்து இந்த காட்சி அப்படிங்கிறத முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு, எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு கேள்வி. நைட்டு 12 மணிக்குங்க மரத்துக்குள்ளோட தண்ணி வந்துச்சுங்க. அந்த தண்ணி வந்த அலையில அந்த செவருலாம் இடிஞ்சிருச்சுங்க. மரத்துக்கு செவரு அப்புறம் விடிஞ்சுதாங்கப்பா நாங்கள் எல்லாம் ஊரை விட்டு ஓடணும். 2 ஆறுமே அந்த ஆறும் வளைச்சிச்சு, இந்த ஆறும் வளைச்சிச்சு. மொத்தம் இதுல 2 ஆறு இருக்கா? ஆமாங்க, இன்னொரு ஆறு எங்க இருக்கு? அண்டாண்டு இருக்குதுங்க. உயிருக்கு தவிச்சா போதும் அப்படின்னுட்டு நாங்கள் ஓடிவிட்டோம். பொருள்லாம் வீணாக போயிடுச்சுங்க, ஆசையோட போயிடுச்சுங்க அடிச்சதுக்கு. உங்களுக்கு ஏதாவது முன்னாடி சொன்னாங்க இல்லையா? முன்னாடி அறிவிப்புங்களா சொல்லலைங்க யாரும். முன்னாடி அறிவிச்சிருந்தா அவங்கவுங்க உஷாராக இருந்திருப்பாங்க. அதாவது சனிக்கிழமை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தெரிஞ்சுது. ஒரு அறிக்கை டேம்லேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஆற்றுல தண்ணி திறந்து விட போகிறாங்க, கரையோர மக்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. மக்கள் நாங்கள் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி வரும்னு யாரும் நினைக்கல. இது வந்து 1972 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த அது 100 மடங்கு வந்திருந்தா இப்போ வந்த வெள்ளம் வந்து 300 மடங்கு. அந்த அளவுக்கு பெரிய வெள்ளம் இது. இந்த பாலம் வந்து இப்போ தற்சமயத்தில் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திறப்பு விழா பண்ணாங்க. இந்த பாலம் நல்லா தான் இருந்தது, நல்லா தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. நாங்களாம் மக்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். இது சனிக்கிழமை அன்னைக்கு நான் தொண்டமானூருக்கு சொந்த ஊர். சொந்த ஊர் தொண்டமானூருக்கு. நான் அகரம்பள்ளிப்பட்டில் வந்து ரைஸ் மில் போட்டிருக்கேன். அகரம்பள்ளிப்பட்டிலேருந்து நான் தொண்டமானூருக்கு போகிறேன். இந்த பாலம் வந்து அகரமல்லிமட்டையும் தொண்டமானூருக்கு இணைப்பு பாலம் இது. ஓகே. அகரம்பள்ளிப்பட்டுக்கும் தொண்டமானூருக்கும் இணைப்பு பாலம் இது. நான் தொண்டமானூர் போகிறதுக்கு நம்ம பாலத்து ஓரமாகவே நம்ம நிலம் இருக்குங்க. அங்கே நான் வந்து மரப்பயிர் போட்டிருக்கேன். தேக்கு மரம், சந்தன மரம், செம்மரம்லாம் போட்டிருக்கேன், தென்னை மரம்லாம். இதை பார்க்கறதுக்காக நான் போகிறேன். வெள்ளம் வந்தால் பாதிப்பு ஏற்படுமா, அந்த அளவுக்கு வெள்ளம் வராது அப்படின்னு நினச்சின்னு போகிறேன். ஏன்னா பாலம் கட்டி அளவு சௌகரியமாக போகலான்னு போகும்போது ஒரு 2 பாலம் பார்க்குறேன், ஆட்டம் கொடுக்குதுங்க சனிக்கிழமையே. அதான் வேரில் விட்டுருக்கு சென்டரில். சரி இது என்ன பாலம் உடஞ்ச மாதிரி தெரியுது, ஒரு டவுட்டுனா அங்கே மக்கள்லாம் பயிடி பார்த்தாங்க. பாலம் இப்போ நீங்கள் போகும்போது இந்த பாலமே ஆட ஆரம்பிச்சு. இந்த பாலம் லேசாக அது அதிர்வு கொடுக்குதுங்க, அதிர்வு கொடுக்குது. ஆட்டோனா ஒரு வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு அதிர்வு கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதிர்வு அலை எனக்கு தெம்புடுது. நான் என்ன பாலம் அதிர்ற மாதிரி இருக்குது, பாலம் சரிஞ்சிடுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு. நான் அங்கே என்ன மாதிரி நிறைய வேடிக்கை பாருங்க. அவங்க என்னப்பா பாலம் ஆடுற மாதிரி இருக்கு, இது என்ன பாலம் வீழ்ந்துருமா அப்படின்னு நினைக்கிறேன் நான். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 4 மணிக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தண்ணி அதிகமான தண்ணி. ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு அதிகமான தண்ணி. அதுக்கு மேலே 9 மணி 10 மணிலாம் அதிகமான தண்ணி. சொல்ல முடியாத தண்ணி. அதாவது 2 லட்சம் கனஅடி திறந்து விட்டு தான் ஒரு தகவல் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குதுங்க. அந்த தண்ணி வந்து இந்த பாலத்துக்கு மேலே சுமார் ஒரு 9 மீட்டர், ஒரு 3 நாள் தண்ணிக்கு மேலே, பாலத்துக்கு மேலே தண்ணி 10 மீட்டர் இருக்கும், 10 மீட்டர் இருக்கும், பயங்கரமாக போகுது. அப்போ இந்த வந்து வடக்கு இந்த பக்கம் நவாப்பாளையம் வரைக்கும் தண்ணி ஏறிடுச்சு. இந்த அகரம்பள்ளிப்பட்டிலேருந்து அகரம்பள்ளி ஆத்தோர் இருந்து அந்த அகரம்பட்டுக்கு மேட்டு காலனின்னு ஒரு காலனி இருக்கு. அந்த காலனி எல்லாம் நிறைய தண்ணி போந்துச்சு. இப்போ வந்து கரையோரத்துலேருந்து இதெல்லாம் எவ்வளோ ஒரு தூரத்தில் இருக்கு? கரைக்கு இது வந்து இந்த வீடெல்லாம் வந்து கரைக்கு பக்கத்தில் தான் இருக்கு. இப்போ அந்த அகரம்பள்ளிப்பட்டு காலனின்னு சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 2 பர்லாங் தூரம் இருக்கு. 2 பர்லாங் தூரத்துக்கு தண்ணி தான், இந்த ஆற்று தண்ணி தான். அவங்களுக்கு வந்து ஆலையாறுன்னு ஒரு ஆறு இருக்கு பக்கத்துல, அந்த ஆறும் பாதிப்பு. அந்த ஆறு இந்த 2 ஆறும் சேர்ந்து அகரம்பட்டு காலனிக்கெல்லாம் நிறைய பாதிப்பு கொடுத்துருச்சுங்க. மக்கள்லாம் புரிந்து வெளியே வர முடியாது. அவங்க அகரம்பட்டு காலனி வந்து அப்படி சதவப்பு பக்கம் போகலாம், ஆனால் அகரம்பள்ளிப்பட்டு ஊரில் இருக்கிற வெளியே போக முடியாது. அவங்களுக்கு 2 ஆறு சூழ்ந்துருச்சு. அவங்க நடுத்தீவில் மாற்றிட்டாங்க. ஒரு 11-11:30 மணிக்கு ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் கொடுத்து அவங்க வந்து பாய் தெருவில் வந்து ஒரு 2-3 குடும்பம் மாட்டிக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள சுற்றி தண்ணி நுழைஞ்சிருச்சு. அவங்கள காப்பாற்றினாங்க. வந்து இங்கே அசோக் குடும்பத்துலேருந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றினாங்க. கயிறு கட்டி அவங்கள கூட்டின்னு வந்தாங்க. இது நிறைய ராத்திரி ஒரு 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் ரைஸ் மில்லு உள்ளெல்லாம் ஒரு முட்டிக்கால் தண்ணிக்கு மேலே பூந்துருச்சுங்க. அதால் ஒரு மணிக்கு 1:30 மணி லெவலுக்கு பாலம் உக்காந்த மாதிரி ஒரு சவுண்டு எங்களுக்கு இடிஞ்ச மாதிரி எங்களுக்கு. அதுவும் அந்த அலையில அதிகமான சவுண்டு கேட்கல எங்களுக்கு. கடல் அலை தான், ஆறு ஒரு அதிர்வு தெரியுது, ஆற்று அலை தான் எங்களுக்கு அதிகமாக கேட்குது. அதால் வெள்ளம் வந்து அடிக்கிறதெல்லாம் நாங்கள் கிட்டலாம் வர முடியாது. இப்போ நாங்கள் ஆறு இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குது எங்களுக்கு சவுண்டு கேட்குது பாலம் உட்காருது. அது பார்க்கும்போது இப்போ பார்த்தாக்க ஒரு பாலம் உட்காந்த மாதிரி தான் தெரியுது. கேட்க நல்லா சுத்தமாக விடிஞ்சு ஏற்பாடு, தண்ணி வடிஞ்சு ஏற்பாடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 கண்ணாறு, 7 மதகு சுத்தமாக இல்லைங்க. எல்லாம் 7 பில்லர்ஸு அதுக்கு மேலே இருந்த பாடி கீடு எல்லாமே அப்பால் கொண்டு போயிடுச்சு. பாலமே இன்னும் இருக்கிற பாலம் வந்து ஒன் சைடாக முறுக்கிச்சு. இந்த ஃபில்லர் வந்து இது இப்போ இன்னொரு ஃபில்லரு இப்போ கேப் விட்டுருக்கு. ஆமாம், இது இன்னும் தண்ணி வடி இது இறங்கலாம் கீழே. இந்த ஃபில்லர் வந்து தண்ணி இறங்கு. இப்போ காலையில் பார்க்கும்போது ஒரு அடி அளவுக்கு தான் கேப்பு தெரிஞ்சுது. கிழக்கால பகுதி வரைக்கும் இப்போ 1 அடி கேப் இருக்கு.
இது இன்னும் கூடி சீக்கிரத்தில் இந்த தண்ணி வடிய வடிய இது இன்னும் இந்த பிளாட்ஃபார்மும் குளோஸ் ஆகிடும், வீழ்ந்துடும். இது அந்த அளவுக்கு டேமேஜில் இருக்கு. போய் நேற்று நம்ம எங்கள் போக்குவரத்து அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்தாருங்க. நேற்று வந்து அவர் பார்வையிட்டாங்க. எங்கள் எம்எல்ஏ வந்தாங்க. என்னை பார்த்து நிறைய அதிகாரிகள் நிறைய வந்து பார்வையிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தாடி பாலம், இன்னொரு பாலம் உங்களுக்கு ஏற்பாடு நடக்கும். இது ஒன்றும் அச்சப்படாதீங்க. இதுக்கு மேற்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வலுவான பாலங்களை கீழே அமைக்கி இதை விட இன்னொரு 4 மீட்ரு இல்லை ஒரு 3 மீட்ரு உயர்த்தணும். பாலத்தை உயர்த்தி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் உயர்த்தும் போது மக்களுக்கு அங்கே எந்த பாதிப்பும் வரவா செஞ்சு கொடுங்க. இது இப்போ இதுக்கு இந்த பாலத்துக்கு வடக்கெல்லாம் நிறைய வில்லேஜுங்க இருக்குது. நிறைய வில்லேஜ் இருக்கும்போது அந்த வில்லேஜெலாம் பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து நல்லா அரசாங்கம் செஞ்சு கொடுத்தோன்னா மக்கள் நல்லா பாராட்டுவாங்க. இது செஞ்சு தரணும்னு நாங்கள் நம்புகிறோம். அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவையும் தரோம். வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம். கொஞ்சம் தரமாக செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம். ஒரு இன்ஜினியருக்கு தெரியாதுங்களா, இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து கட்டியிருப்பாரு, இல்லை ஏதோ பண்ணியிருக்கலாம். வாட்டர் வந்து எந்த அளவுக்கு கொள்ளையில் வரும். ஏன்னா வச்சுக்க, டேம் வந்து சாத்தனூர் டேம் அணைகள் உள்ள இருக்குது. சாத்தனூர் டேம் அணை தண்ணி திறந்தாலும் அல்லது வந்து எல்லா கொள்ளளவு வாட்டர்கள் எவ்வளோ வந்தாலும் இதனுடைய மேம்பட்டம் இருக்குங்களா, தரமட்டமாக கட்டப்பட்டது இந்த மேம்பாலம். தரமட்டமாக கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தை வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணினால இது எந்த அளவுக்கு சரியாக பாலங்கள் வந்து சரியாக செய்யப்படுதுன்றது எங்களுக்கு வந்து எது தெரியல. ஆனால் வந்து இது முழுவதுமாக வந்து ஒரு இது இப்போ தண்ணி வந்ததால் வந்து இந்த பாலங்கள் உடைக்கப்பட்டது. பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கும்போது இந்த பாலம் உடைந்திருந்தால் உயிர் சேதங்கள் பலத்ததாக ஏற்பட்டிருக்கும். இப்போ அதற்கு யார் பதில் சொல்லுவார்கள்? முயற்சிப்பட்ட பாலங்களை அமைத்திருக்கார்கள். கிட்டத்தட்ட வந்து பாலங்கள் வந்து மேலே அமைக்கப்பட்டிருக்கார்கள். இங்கே வந்து அமைக்கப்பட்ட பாலங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட 2000 மக்கள் வந்து இங்கே வந்து பயணிக்கிறார்கள். மற்றபடி குடியிருப்பு இருக்காது. இதில் தான் போக்குவரத்து இருக்கு. Chick Protein Therapy Shampoo. Protein therapy for your hair. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வெளியிடும் புஷ்பா 2 இன்று முதல்.